ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய மாற்றங்கள் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். தம்ப்நெயில் மாற்றிருக்கேன். கொஞ்சம் வீடியோவில் கூட சில மாற்றங்கள் பண்ணலான்னு இருக்கிறேன். போக போக இன்னும் ப்ரோக்ரஸ் ஃப்யூச்சரில் நல்ல ப்ரோக்ரஸாக நல்ல இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்குறேன். பாருங்கள், இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கிது. ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. பிட்காயின் ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் அது மெயின் இன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். பிட்காயின் தற்சமயம் நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு $84,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை ஏதாவது டிப்ஸ் வந்தால் $80,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா $75,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே அப்சைடு பார்த்திங்கன்னா $90,000ன்றது இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது கிராஸ் பண்ணால் தான் மேலே திருப்பி புல் ரன்ன்றது வரும். இது வரத்துக்கு நிறைய ஹர்டல்ஸ் இருக்குது. மெயினாக சொல்லப்போனால் டேரிஃப்ஸ் அமெரிக்கா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதிக்கிற டேரிஃப்ஸ் ரொம்ப இடிக்குது, பயங்கரமாக ப்ராப்ளம் கொடுக்குது. அது இந்த மாதம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணுவார். புதுசாக ஏதாவது டேரிஃப்ஸ் போடுறாரா இல்லை இருக்கிற டேரிஃப்ஸை எடுத்துடுறாரா என்னன்றது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி தான் தெரியும் நமக்கு. அப்போ வரைக்கும் கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. எதுக்குன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டும் எல்லா மார்க்கெட்லேயும் இந்த ஃப்ரைடே 3rd ஃப்ரைடே மந்த்து 3rd ஃப்ரைடே ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் இந்த மாத கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் மார்ச் 28ஆம் தேதி எக்ஸ்பயர் ஆகிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் வாலட்டைலிட்டி இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த டைமில் பையிங் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து பையிங் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு பிட்காயின் அனாலிசிஸ் சொல்லிட்டேன். அடுத்தது காயின் ஆஃப் தி டே. இப்போ புது செக்மெண்ட் சொல்கிறேன், பாருங்கள். இப்போது இன்றைக்கி நான் காயின் ஆஃப் தி டே செலக்ட் பண்ணது XRP ரிப்பிள். XRP ரிப்பிளில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் மெயினாக இப்போது ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, XRPயில் நல்ல நியூஸஸ் இருக்குது. அடுத்த மாதம் ஏப்ரல் 16ஆம் தேதி ஃபைனல் ஹியரிங் இருக்குது. அவங்களோட கேசஸ் எல்லாம் முடியறதுக்கு. அது 2020 ஆரம்பித்த கேஸ், 4 வருஷம் பழைய கேஸு. ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது அடுத்த மாதம் 16ஆம் தேதி ஹியரிங் இருக்குது. அதோடு அது மேட்ரு ஓவர் ஆகிடும். ஆனால் இதுக்குள்ளேயே XRP ETF கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எவ்வளோ வரைக்கும் முடியும், எப்படி பண்ணுவாங்க என்னன்றது பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும் நமக்கு. கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். எதுக்குன்னா நமக்கு இந்த மாதம் அமெரிக்காவில் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. அதால் மார்ச் 28ஆம் தேதி அன்றைக்கி XRP ரிப்பிள் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும் நம்ம XRP ரிப்பிள் அப்படின்றாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மேலே போகணும். மார்க்கெட் நல்லா மேலே போனால் தானே நமக்கு சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் மார்க்கெட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கிரிப்டோ கரன்சின்றது குளோபல் மார்க்கெட். அது அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் மேலே போகும், ஒரு நாள் கீழே வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் இதில் பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம எதிர்பார்க்காத விதமாக நடந்திருக்கும் நம்ம மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். யாரும் எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஏன்னா குளோபல் மார்க்கெட்டு எந்த சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே இம்பேக்ட் உள்ளது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். தற்சமயம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் டேரிஃப் வார்.
டேரிஃப் வாரால் நிறைய சஃபர் ஆகுது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில். இப்போது இந்த டேரிஃப்ஸ்ன்றது அடுத்த மாதம் 2ஆம் தேதி தான் தெரியும். அது பார்க்கணும். பார்த்தா எப்படி பண்ண போகிறாங்க என்னன்றது தெரியும். இப்போது உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இப்போது டாபிக் என்னன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் மார்ச் மாதம் வந்துடுச்சு. சில பேருக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸஸ் வந்திருக்கலாம். பார்த்து உங்கள் ஆடிட்டர் மீட் பண்ணி என்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் என்ன அப்படின்றது விவரமாக தெரிஞ்சுக்கங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு கிளிப்பிங் வைக்கிறேன் பாருங்கள். டூ ஐ ஹாவ் டு பே டேக்ஸஸ் ஆன் கிரிப்டோ அப்படின்றாங்க. மேபி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ யூஸ் யுவர் கிரிப்டோ. சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் ட்ரிகர் டேக்ஸபிள் ஈவெண்ட்ஸ் வைல் அதர்ஸ் டசன்ட். எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் டேக்ஸ் விடுவோம்னு நினைக்காதீங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸே கிடையாது. ஓன்லி டிடிஎஸ் மாத்திரம் விடும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கம் டேக்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட். அது சம்மந்தப்பட்ட இன்னொரு கிளிப்பிங் இருக்குது, அது படிச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போது இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஹியர் இஸ் வாட் டு நோ அபவுட் கிரிப்டோ கரன்சி அண்ட் யுவர் டேக்ஸஸ். பாருங்க இதை. த ஐஆர்எஸ் ட்ரீட்ஸ் பிட்காயின் as ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. பிட்காயின் மிச்சம் காயின் இல்லை, அது பார்த்துக்கோங்க. கிரிப்டோ கரன்சி இஸ் சப்ஜெக்ட் டு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் when sold for a profit. Some crypto transactions can also trigger ordinary income tax. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வரும் அப்படின்றாங்க, இன்கம் டேக்ஸ் போடுவாங்க அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி உங்கள் ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது பெட்டர்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, காயின்ஸ் டு வாட்ச். ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியது எத்தீரியம், நெக்ஸ்ட்டு XRP ரிப்பிள், அதுக்கப்புறம் ஆடா கேர்டினோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின். இந்த காயின்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்களும் செலக்ட் பண்ணுங்கள். நல்ல காயின்ஸு டாப் 20 இருக்கிற காயின்ஸ் செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறாரு, கிரிப்டோ நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறேன். நான் இந்த டர்ம் 4 இயர்ஸ் டர்மில் பர்டிகுலராக அமெரிக்காவை வேர்ல்டு கிரிப்டோ ஹப்பாக மாற்ற போகிறேன் அப்படின்றாரு ஸ்ட்ராட்டஜியாக. ஸோ அதால் நல்ல இதுக்கு போகும். நல்ல காயின்ஸை வாங்கி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. மெமி காயின்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட் ஆகிறது பெட்டர்னு என் ஃபீலிங்கு. பார்த்துக்கோங்க. முடிவு உங்கள் கையில், நீங்கள் எடுத்துக்கோங்க முடிவு. நல்ல காயின்ஸை, ஸ்டேபிள் காயின்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறப்போ ஸ்டேபிள் காயின்ஸ் செலக்ட் பண்ணி அதுவும் லிஸ்ட்டு வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதில் INR டிபாசிட் விட்ரால் நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடித்த 1 hour ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் கூட ஏதாவது சேட்டிங் பண்ணணுன்னா ஒன்லி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.